மகளிர் உரிமை தொகை யார் கொடுத்த சொன்னா? நாங்கள் கொடுக்க சொன்னோம், திமுக ஒன்றும் கொடுக்கல தெரியுங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. என்னப்பா, திமுக கவர்மெண்ட் தான் இப்போது கஷ்டப்பட்டு கணக்கெல்லாம் போட்டு மறுபடியும் லிஸ்டெல்லாம் புதுப்பிச்சு குத்துனுங்கிறாங்கன்னு சொல்லுங்கிறாங்க. இவருனா யார் இவர்? நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சாக்க வரது புரியுது. ஆனால் அவர் சொல்கிற மீனிங் வேறு. யார் அவர்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான். அவருக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் என்னப்பா சம்பந்தம்? அவர் எப்படிப்பா கொடுக்க சொல்லுவார் அப்படின்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. திமுக வெறுமனை தேர்தல் அறிக்கையில் மட்டும் சொல்லிவிட்டு, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு, அப்புறமா ஆட்சி காலத்தில் யார் கேட்டாலும் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு லைட்டாக தொங்கலில் போட்டதாகவும், அதிமுக வந்ததுக்கப்புறம் நோ 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 மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக கொடுத்துடணும் நீங்கள் அப்படின்ட்டு போட்டு அழுத்துன்னு அழுத்தம் குத்துறதுனால்தான் அந்த அமௌண்ட் வந்துனுதான். அது மட்டும் இல்லை, கூடவே என்ன சொல்கிறாரு, இப்போ தேர்தல் விதிமுறைகள் படி புதுசாக எந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி புதுசாக 30 லட்சம் பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திமுக பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. எதனால? தேர்தல் வருதுங்கிறதுனால. அதனால மக்களே உஷார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ 1000 ரூபா அக்கௌண்ட்டில் வாங்கினவங்கலாம் திமுக வாழ்க அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் அதிமுக வாழ்க அப்படின்னு 2 கையும் தூக்கி அட் அ டைமில் 2 கையும் தூக்கிறீங்க. ஏன்னா கொடுக்கறது திமுகவாக இருந்தாலும் கொடுக்க வச்சது அதிமுகவா. எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றார், அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி. இது பல நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு கரும்புள்ளியாகவே வைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா சும்மா இருந்திருக்கலாம். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் என்ன நடக்க போகுதுன்றதை பிளான் பண்ணி நம்ம பேசினா தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை, அந்த நேரத்துக்கு என்ன வாயில் வருதோ பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னா அது என்ன 7.5 ஷோவா? என்ன வருதோ பேசிட்டு போகிறதுக்கு அது அந்தந்த நேரத்துக்கு மாறுதா இல்லையா? இப்போ நம்ம என்ன நம்மளாவா பேசுகிறோம்? அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, அதை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்குறோம். நம்ம என்ன வேணால் பேசலாம் அரசியல் தலைவர்கள் பேசுகிறத வச்சு. ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கன்னு யோசிச்சு பேசணுமா இல்லையா? அந்த இடத்துல கோட்டை விட்டது தான். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, இப்போவும் கிடையாது எப்பவும் கிடையாது பாஜகவோட கூட்டணி அப்படின்னு வீராப்பா பேசிட்டு போய் பாஜகவோட கூட்டணி வச்சோடனே ஊரே என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்னு நமக்கு புரியும். ஆனால் சாமானியர்களுக்கு புரியுமா? அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா, என்ன தப்பிப்போ, திமுக கூட தான் பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ மட்டும் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சா மட்டும் பாஜக கெட்ட கட்சியா, நாங்கள் மட்டும் அவங்களுக்கு அடிமையாக போயிடுவோமா? இது என்ன கணக்காகுது? எங்கள் கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கூட தான் அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலில் குடுக்கல் வாங்கல சகஜம்பா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய அடிமை. அண்ணா திமுக எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை பல முறை சுட்டிக்காட்டிவிட்டோம். 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி அங்க வச்சது. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைப்பது இயல்பு. திமுகவும் கூட்டணி வைக்குது, அண்ணா திமுக கூட்டணி வைக்குது. அண்ணா திமுக கூட்டணி இடம்பெற்ற கட்சி தான் திமுகவில் இப்பொழுது இடம்பெற்றிருக்குது, திமுகவில் இடம்பெற்ற கட்சி தான் அண்ணா திமுகவில் இடம்பெற்றது. இப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த கூட்டணி மாறி மாறி இருக்கும். நெக்ஸ்ட் வரப்போற எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நம்பிக்கையில் இருக்காருன்னா, ஊரே உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் நீ அதை நம்பாத, ஏன்னா நம்மளை பல தேர்தலில் பார்த்தவங்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், பல தேர்தலில் பார்த்தவங்க தான். ஆனால் ரிசல்ட் என்னன்றதை பார்த்தவங்க வெளியில் இருக்கிறாங்க, மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ரிசல்ட்லாம் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே குசுப்பு பிடிச்சி பயிலுங்க இதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க நம்பிக்கை என்னென்னா, நமக்கும் கணக்கு தெரியும்,
எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம், எதை எப்படி டேக்கிள் பண்ணோம்னு. நாங்களும் அரசியல் படித்தவங்க தான் தம்பி. அதனால் இந்த தேர்தல் எங்கள் தேர்தல்ரா, 2026 நாங்கள் எப்படி ஜெயிக்கிறோம்னு மட்டும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நிச்சயமாக 100% வெற்றி பெறுவோம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும்.